காலையிலையும் சாயந்தரமும் இல்லத்தரசிகள் செய்ய வேண்டிய ஒரு நித்திய பூஜையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணுமா, இப்படி செஞ்சால் தான் கடவுள் நமக்கு எல்லாம் தருவாரா அப்படிங்கிற விவாதங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு எத்தனையோ வேலை செய்கிறோம் இல்லையா? ஒரு பாத்திரம் கழுவுறதுல ஆரம்பித்து துணி துவைச்சி சமைக்கிறது, வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வேலைக்கு போயிட்டு வர்றதுன்னு வீட்டை நீட்டாக வச்சுக்கிறது அப்படின்னு நாள் முழுவதும் நம்ம வேலை செய்கிறோம். இதை நமக்கான ஒரு நேரமாக கூட எடுத்துக்கலாம். காலையில் ஒரு 10 நிமிஷம், அதே மாதிரி சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம் எடுத்து நம்ம இந்த பூஜையை நமக்காக செய்யும்போது நம்ம குடும்பத்தில் ஒரு சுபிக்ஷம் வரதை நம்மளால் உணர முடியும். அதை எத்தனை பேர் சொன்னாலும் புரியாது. நம்மளாக அதை உணரும் போது தான் அதை நம்ம தொடர்ந்து கடைபிடிக்க முடியும். குறிப்பாக சின்ன பொண்ணுங்க, டீனேஜ் பொண்ணுங்கள்லாம் வீட்டில் இதை கண்டிப்பாக செய்யலாம். இல்லைன்னா அம்மா செய்யும்போது கூட இருந்து பார்க்கணும். அப்போ தான் இந்த பழக்கம் நமக்கும் வரும். இந்த நித்தியப்படி பூஜையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? காலையில் கண்டிப்பாக வாசல் தொளித்து கோலம் போடணும். துளசி மாடை இருந்தால் அதுக்கிட்ட கோலம் போட்டு விளக்கேற்றி நம்ம சாமி கும்பிடலாம். துளசி வழிபாடு நமக்கு நிறைந்த மங்களத்தை தரும். அதுபோல் வீட்டுக்குள்ளேயும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றணும். பூஜை அறையில் குறைஞ்சபட்சம் 2 விளக்காவது ஏற்றணும். குலதெய்வத்துக்குன்னு தனியாக மண் அகல் விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பானது. விளக்கு ஏற்றியாச்சு. அதுக்கப்புறமா தூபம்னா நம்ம பத்தி சாம்பிராணி அந்த மாதிரி ஏதாவது நம்ம ஏற்றிக்கலாம். நைவேத்தியமாக நம்ம வீட்டில் காய்ச்சிற பாலையே ஒரு டம்ளர் நம்ம எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறமா ஆரத்தி, நெய் தீப ஆரத்தியோ கற்பூர ஆரத்தியோ எடுக்கிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் செஞ்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக உட்காந்து நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தையோ கந்தசஷ்டி கவசம் மாதிரி பாடல்களையோ நம்ம பாடலாம். இல்லை எனக்கு இது எதுவுமே தெரியாது அப்படின்னா மனசால் அவரை நினச்சிட்டு, எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுளை மனசில் நினச்சிட்டு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் நம்ம இருந்தால் அப்போ கிடைக்கிற ஒரு மன நிம்மதியும் அமைதியும் வேறு எதுலேயுமே கிடைக்காது. காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பூஜை ரூமில் நின்று நெத்தி நிறைய விபூதி வச்சுட்டு இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன நடந்தாலும் சரி அதை அப்படியே ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவத்தை எனக்கு கொடு அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டு அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். இதுதான் முழு சரணாகதி. அதே மாதிரி அன்றைய நாள் முழுவதும் முடிச்சுட்டு இரவு படுக்கிறதுக்கு முன்னாலேயும் கடவுள்கிட்ட நின்று அன்றைக்கி நடந்த நல்லவைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம். நமக்கு பிடிக்காத எதுவும் நடந்திருந்தால் கூட அதுவும் பிற்காலத்தில் நமக்கு ஏதோ ஒரு நன்மை தரும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் கடவுள் நம் வாழ்க்கையில் அனுமதிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கும் போது கண்டிப்பான அதற்கான தீர்வுகளும் கூட நமக்கு எளிதாக கிடைக்கும். இப்படி ஒரு வாழ்க்கை முறையை நாம் தொடர்ந்து வாழ ஆரம்பிக்கும்போது நம்மை சுற்றிலும் நடக்கிற மாற்றங்களை நீங்கள் கண்டிப்பாக உணர்வீங்க. அதில் எவ்வளவு நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்வீங்க. நம்மை சுற்றி நடக்கும் மாற்றங்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரும்போது தான் இறை சக்தியோட வழிகாட்டுதல் நம்மளை எப்படி நல்லா வைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும்.